அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே யாருக்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவேக்கால ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் வந்து விஜய் பாலாஜி. சீமான்னா யாருன்னா என கேள்வி எழுப்பியதோடு விஜய் பாலாஜிக்கு விஜய் எடுத்துட்டா அந்த பாலாஜின்றது யாருன்னே தெரியாது. இங்கே பல பேருக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அந்த அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு, அவன் வந்து வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு கிடக்குறாங்க. இதுதான் உண்மை. சீமானா யாருன்னா அப்படின்னு கேட்குறீங்களே, இதை யார்கிட்ட நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு தெரியலன்னா ஒன்று உங்கள் தலைவர்கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க. சீமானா யாருன்னு தெரியும். சீமான் குறித்து கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு பேச தெரியுமா? ஏன் பேசவே தெரியாது. என்ன சொல்ல போனா இங்கே எங்கே கருத்தியல் பேச. முதல்ல நீங்கள் யாருன்னு கேட்குறீங்க. ஒரு கேள்வி நான் சொல்லட்டுமா ஒரு விஷயம். முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு தெரியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நீங்களாம் வந்து பேரை சொல்லி நீங்கள் அறிமுகப்படுத்திக்க வேண்டியது தான். 108 பேர் நிற்க வச்சு பேரை சொல்ல தெரியுமா? 106 பேர் நிற்க வச்சு. அப்படிதான் இந்த விஜய் பாலாஜி யாருன்னே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரியாது. இந்திய வரலாற்றை தனித்து போட்டிட்டு 8.5% வந்து வாக்குகள் வாங்கினது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்களால் தான் சாத்தியமாச்சு. ஆட்சி அதிகாரத்தை வந்து இறங்கின பிறகு உங்கள் நிலமெல்லாம் என்ன ஆகுன்னு பாருங்க. யார் யார் எந்தெந்த ஜெயிலில் இருப்பீங்களோ இப்போ கற்பனை பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எதிரிகளை எதிர்கொள்றது வீரம். ஆனால் எதிரிகளை வந்து நீங்கள் உருவாக்கிக்கிறது நல்லதில்லை. இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். சீமானா யாருன்றது அன்னைக்கு தெரியும். வேங்கை வயல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும். தமிழில் அழகாக 2 வார்த்தை இருக்குது. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இன்னொன்று சொல்லுவாங்க, தவளை கொடுத்தால் வலையில் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே யாருக்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவேக்கால ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் வந்து விஜய் பாலாஜி. விஜய் பாலாஜிக்கு விஜய் எடுத்துட்டா அந்த பாலாஜின்றது யாருன்னே தெரியாது. விஜயால தான் அந்த அடையாளமே. அதுவும் அமைச்சர் பதவி வேற. இங்கே பல பேருக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அந்த அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு, அவன் வந்து வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு கிடக்குறாங்க. இதுதான் உண்மை. இப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் கேட்குறேன். சீமானா யாருன்னா அப்படின்னு கேட்குறீங்களே, இதை யார்கிட்ட நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு தெரியலன்னா ஒன்று உங்கள் தலைவர்கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க. சீமானா யாருன்னு தெரியும். திமிர்த்தனமான ஆணவமான எகத்தாளமான பேச்சு வந்து இருக்கக்கூடாது. எங்களுக்கும் பதிலுக்கு தாக்கத்தில்லை. எந்த ஒரு மனிதனும் வந்து நான் வந்து ஏதோ சீமானவர்களுக்கு முட்டுக் கொடுக்கணும், நாம் தமிழர் கட்சிக்கு முட்டுக் கொடுக்கணும் கிடையாது. ஒரு நேர்மையான விமர்சனத்தை வைக்கணும். சீமான் குறித்து கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு பேச தெரியுமா? கருத்தியல் ரீதியாக பேச தெரியாது. ஏன் பேசவே தெரியாது. என்ன சொல்ல போனால் இங்கே எங்கே கருத்தியல் பேசுது. சாதாரணமாக வந்து மைக்கை பிடிச்சி பேச தெரியாது. சட்டசபையில் சிஎம் பின்னாடி உட்காந்துக்கிட்டு பல்ல காட்ட தெரியும் இந்த விஜய் பாலாஜி அமைச்சர். அவ்வளோதான். இதை தவிர வேறு என்ன தெரியும்? முதல்ல நீங்கள் யாருன்னு கேட்குறீங்க. ஒரு கேள்வி நான் சொல்லட்டுமா ஒரு விஷயம். முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு தெரியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நீங்களாம் வந்து பேரை சொல்லி நீங்கள் அறிமுகப்படுத்திக்க வேண்டியது தான். இல்லைன்னா விஜய் அவர்களுக்கே தெரியாது. 108 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிமுகவில் இருக்கிற ஒரு அமைச்சர் கேட்குறாரு பாருங்க. 108 பேர் நிற்க வச்சு பேரை சொல்ல தெரியுமா? 106 பேர் நிற்க வச்சு. 106 பேர் வெற்றி பெற்றவங்களுக்கு தெரியும், தோல்வி அடைஞ்சல விடுங்க. 106 பேர் நிற்க வச்சு இவங்க பேரை சொல்ல சொன்னால் தெரியாது. அப்படி தான் இந்த விஜய் பாலாஜி யாருன்னே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஜய் பாலாஜியை யாருன்னு விஜய்க்கு தெரியாது. சீமானா யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பாலாஜி தெரியாமல் போட்டோம். தமிழ்நாட்டுக்கு தெரியும், தமிழ் பேசக்கூடிய வந்து உலகெங்கும் வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும். அதை கடந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற அண்டை மாநிலங்களுக்கு தெரியும். காரணம்னா வியந்து பார்க்குறாங்க. என்னென்னா வந்து ஒரு தனித்து போட்டிக்கிட்டு இந்திய வரலாற்றை தனித்து போட்டிக்கிட்டு 8.5% வந்து வாக்குகள் வாங்கினது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்களால் தான் சாத்தியமாச்சு. அந்த சீமானை வந்து யாருன்னு தெரியும்னா, பிரச்சனை வந்து உங்ககிட்ட கோளாறு. நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பங்கிட்ட தான் போய் கேட்கணும். முதல்ல ஒரு மரியாதை தெரிஞ்சுக்கணும். மூத்தவங்களுக்கு பெரியவங்களுக்கு இன்னும் மரியாதை தரணும். ஏதோ நக்கலாக பேசிட்டா உடனே வந்து ஒரு பதவி கிடச்சிடும்ன்ற அந்த தோரணையில் பேசக்கூடாது. இங்கே அப்போ அப்படி தான் இருக்குது. என்னென்னா வந்து சீமானை திட்டினா உடனே பதவி,
சீமான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டினா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து முதலமைச்சர் குட் புக்கில் பேர் வாங்கிடலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள்லாம் நாளைக்கு வந்து ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து இறங்கின பிறகு உங்கள் நிலமெல்லாம் என்ன ஆகுன்னு பாருங்கள். யார் யார் எந்தெந்த ஜெயிலில் இருப்பீங்களோ இப்போ கற்பனை பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆட்சி மாற்றணும் வந்தால் அதெல்லாம் நடக்க தான் போகுது. அதெல்லாம் திமிர்த்தனமாக பேசக்கூடாது. ஏதோ விஜய் அவர்களுடைய நிழலில் இருக்கிறீங்க நீங்கள். அதனால தான் இந்த அளவுக்காவது நாங்கள் வந்து உங்களை விமர்சிக்கிறதுக்கு காரணம். திமிராக பேசக்கூடாது. எப்போவுமே ஆணவமான பேச்சு இதெல்லாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. நாளைக்கு வந்து விஜய் சேஃபாக இருப்பார். ஆனால் நீங்கள்லாம் வந்து அவர் நிழலில் இருந்துக்கிட்டு பேரை கெடுக்கிறது இல்லாமல் தினம் ஒரு பிரச்சனையை கொண்டு வரது இல்லாமல் யாருக்கு? முதலமைச்சருக்கு தான் நான் சொல்கிறேன். தினம் பிரச்சனையை கொண்டு வருது எதிர்கட்சியை கொண்டு வருது. உங்களால் தான் பிரச்சனையாக அங்கே இஷ்டத்துக்கு வாயை விட வேண்டியது. உங்களையெல்லாம் வழி நடத்தக்கூடிய ஆதவர்ஜுனா வந்து இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கிறாரு. இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு வாயை விடுங்க. இப்போ திருப்பி அட்டாக் எல்லாமே வந்து எங்கே வருதுன்னு கேட்டால் நேராக டைரெக்டாக வந்து விஜய்க்கு தான் வருது. உங்களுக்கு வரப்போகுது. உங்களை வந்து விமர்சித்து பெரிய ஆளாக்க முடியுமா உங்களை? நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து தாக்கி பேசுகிறீங்க. அதில் இருக்க தலைவரை வந்து நீங்கள் தரக்குறவாக பேசுகிறீங்க. ஆனால் பதில் அட்டாக் எங்கே வருதுன்னு கேட்டால் நேராக வந்து விஜய்கிட்ட தான் வருது. இந்த சாதாரண இந்த புரிதல் அறிவு கூட உங்களுக்கு இல்லை. தாராளமாக விமர்சனம் பண்ணலாம். ஒரு மாற்று அரசியல் கட்சியை வந்து நீங்கள் வந்து பேசலாம். ஆனால் அது அறிவோடு பேசணும். கருத்தியோட தர்க்கம் பண்ணணும். குரங்கு கூட்டம்னு பேசுறது இதெல்லாம் எவ்வளோ ஆணவமான பேச்சு. ஏன்னா இதெல்லாம் முதலமைச்சர் பார்வைக்கு போகாது. அப்படியே போனால் உங்களுக்கு பெருமை நீங்கள் நினைக்கிறீங்க, போகணும்னு நினைக்கிறீங்க. உடனே அதன் மூலமாக ஒரு பெரிய பதவி நமக்கு கிடச்சிடும் இதை விட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதவிக்கே தகுதி இல்லை தானே. இந்த விஜய் பாலாஜி செய்யக்கூடியது என்ன? சிஎம் பின்னாடி உட்காந்துட்டு பல்ல காட்டுற தவிர வேறு என்ன இருக்குது? நீங்களாம் சட்டசபையில் இருந்து நான் 4 வார்த்தை பேச தகுதி இருக்கா? பேசத்தான் உங்களுக்கு வந்து முடியுமா? முதல்ல உங்களுக்கு பேசுறதுக்கு உங்களை விட்டாமல் வந்து காரியம் முடிஞ்சு போச்சு அங்கேயே. அப்படி தான் இருக்கிறீங்க ஒரு அமைச்சருமே. அந்த அமைச்சர் பக்கம் தகுதி இருக்காங்க. முதல்ல சீமானா யாருன்னான்னு கேட்குறீங்க. முதல்ல நீங்கள் யாருன்றதை விஜய்க்கு தெரியுமா? முதல்ல சொல்லுங்கள். விஜயால் தான் உங்களுக்கு அடையாளம் கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாம் விஜய் சேர்த்து பேரை வச்சுக்கிறீங்களே கூட சேர்த்து. அந்த விஜய்னா உங்களுக்கு அடையாளமே இல்லை. அதனால் திமிர்த்தனமாக ஆணவமாக பேசக்கூடாது. நானும் சமீபத்தில் பார்க்குறேன், ஏதோ ரொம்ப ஏளனம் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. அதெல்லாம் முன்னாள் அமைச்சர்கிட்ட உங்கள் வீரத்தையும் காட்டுங்க. அங்கே சூடு சொல்கிற எல்லாமே இருக்கிறீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து முதலமைச்சரே ஒருமையில் பேசுகிறாங்க, அடா உடான்னு பேசுகிறாங்க. அங்கே பதில் கொடுக்க துப்பு கிடையாது. முன்னாள் அமைச்சர்கிட்ட யாருக்காவது சவால் கொடுக்குறீங்களா நீங்கள்? அது அதிமுக முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், திமுக முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், யாருக்காவது உங்களுக்கு சவால் கொடுக்க பதிலுக்கு பேசுகிறீங்களா நீங்கள்? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து திருப்பி அடிக்கிற அடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து விழுது. அதெல்லாம் பொத்திட்டு இருக்கீங்க. இங்கே யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. யார் பதில் பேசிடுவாங்க? எகத்தாலும் ஆணவம். சீமானா யாருண்ணா தெரியலன்னா தலைவர்கிட்ட கேளுங்க. உங்கள் தலைவர்கிட்ட கேட்டால் சொல்ல போகிறாரு சீமானா யாருன்னு சொல்ல போகிறாரு. அப்போனா இது வந்து என்ன தெரியுது உங்களுக்கு? சீமானா யாருன்னு தெரியலன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசியலே தெரியலன்னு அர்த்தம். இது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஆணவமான பேச்சுக்கள் வந்து அங்கே இருக்கிற வந்து விஜய் அவர்களும் சரி, விஜய் அவர்கள் கூட இருக்கிறவங்களும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டித்து அறிவுறுத்தணும். எதிரிகளை வந்து உருவாக்குகிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. எதிரிகளை எதிர்கொள்கிறது வீரம். ஆனால் எதிரிகளை வந்து நீங்கள் உருவாக்கிக்கிறது நல்லதில்லை. இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். சீமானா யாருன்றது அன்னைக்கு தெரியும். இப்போ ஏதோ கடந்து போயிடுறாங்கன்னு நினச்சிடாதீங்க. ஒட்டுமொத்தமாக வந்து இந்த அமைச்சர்கள் இப்போதைக்கு எடுத்திருக்கிற பேருனா யாரும் நிர்வாகத்தில் சிறந்தவர்கள் சொல்லி யாருமே பேர் எடுக்கவே இல்லை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனத்துக்கு தான் ஆகிறேன். ஒரு அமைச்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே கொட்டு வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த 2 மாதத்துலேயே வந்து அந்த நிலை இருக்குது. நீதிமன்றமே கொட்டு வைக்கிற அளவுக்கு தான் வந்து ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. போகிற போக்கில் நீங்கள் இப்படி இது போன்ற வார்த்தைகளை வந்து எங்களை போன்ற வந்து ஒரு நடுநிலைவாதிகளை இங்கே வந்து ஏற்றுக்க முடியல. அப்போ கட்சியினர் எப்படி இருப்பாங்க? கட்சியினர் எவ்வளோ வந்து அக்ரெசிவாக இருப்பாங்க? நீங்கள் ஒரே ஒரு ஆளை சமாளிக்க முடியுமா? சாட்டை துறைமுருகனா அல்லது வந்து இடும்பாவனம் கார்த்திகோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது ஒரே ஒரு நபரை நீங்கள் சமாளிக்க முடியாது. திருப்பி அடித்தா என்ன ஆகும்? நீங்கள் பண்ணுறது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா பதில் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் வரும். ஸோ இன்னும் உங்களுக்கு முதல்ல வந்து நீங்கள் ஸ்டெபிள் ஆகவே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த அமைச்சர்கள் அத்தனை பேருமே, இந்த ஆணவமாக பேசக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே இன்னும் அன்ஸ்டெபிளாக தான் இருக்கிறீங்க. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. முதல்ல இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு நீங்கள் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் குதிரை பேரெல்லாம் பண்ணவே முடியாது.
குதிரை பேரமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணலில் சிக்கிக்கிச்சு. அப்படி தான் இருக்குது குதிரைக்கெல்லாம். குதிரை வச்சு நீங்கள் எந்த பேரம் பண்ண முடியாது, குதிரை பேரம் பண்ண முடியாது, எந்த பேரமும் பண்ண முடியாது. இப்போ அடுத்த கட்டமாக இருக்கிற கூட்டணிக்கு இப்போ தோழமைக்கு கூட இருக்கிற ஆதரவு அளிக்கிற கட்சிகளை வச்சு தான் உங்களுடைய மீதி இருக்கிற வந்து இந்த 5 ஆண்டு காலம் ஓடணும். 2 மாதம் தான் ஓடி இருக்கு. இதுக்கு நடுவில் இவ்வளோ எகத்தாலும் ஆணவமும் இதெல்லாம் பேசாதீங்க. நாளைக்கே நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. தோசையை திருப்பி போட்ட மாதிரி ஆயிரும். உங்கள் நிலமெல்லாம் என்ன ஆகுன்னு பாருங்கள். அதிகாரம் இருக்குது, அதனால் நம்ம பேசிடலாம். நம்மளை திருப்பி அட்டாக் பண்ணோம்னா இருக்கவே இருக்குது, போலீஸு வச்சு கைது பண்ணிடலாம் அப்படின்ற திமிர்த்தனம் இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நீங்கள் முதல்ல இங்கே வந்து காலம் தள்ளுவீங்களானே வந்து சூழ்நிலை அப்படி இருக்குது. 5 ஆண்டு காலம் நிறைவு செய்யலாம் சொல்லிட்டு பேச தெரியலாம், பேச தெரியாமல் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா கடந்து போயிருங்க. நக்கலாக ஆணவமாக திமிர்த்தனமாக பேசுனா அது வந்து இதுக்கெல்லாம் பதில் இருக்குது. முதல்ல அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில் இருக்கிறவங்க இதை அறிவுறுத்தணும். அமைச்சர்லாம் இப்படி பேசக்கூடாது, ஒரு விமர்சனங்கள் பண்ணலாம் தாராளமாக. மாற்றுக் கட்சியை விமர்சனம் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்ல, அது கருத்தியெல்லாம் பண்ணுங்கள். ஆணவமாக எகத்தலமாக வந்து பேசுறது, நீங்களே இன்னொரு கட்சியை அண்டி பழிச்சு தானே நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. நீங்கள் என்ன தனி பெரும்பான்மையை வந்து வாங்கிட்டீங்க, அறுதி பெரும்பான்மை வாங்கி நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. நீங்களே அங்கே வந்து 2 சீட்டு 3 சீட்டு வச்சுருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து தான் அவங்க இந்த ஆட்சியை தக்க வச்சுருக்கிறீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இந்த அந்த ஆணவமான பேச்சு எதுக்கு வருது? முதல்ல பண்பு வேணும், நாகரிகம் வேணும். முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவர், உலகங்கள் வாழக்கூடிய தமிழர்கள் வந்து கொண்டாடக்கூடிய தலையில் தூக்கி வச்சு நான் வந்து கொண்டாடக்கூடிய தலைவர். நீங்கள் என்ன போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருண்ணா சீமானா யாருண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறது ஆணவமான பேச்சு. இது போன்ற வார்த்தைகளை வந்து தவிர்த்துக்கணும். கட்சியில் இருக்க தலைமையில் இருக்கவங்க அறிவுறுத்தணும். எப்படி வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணி வந்து மாற்றிருக்கிறீங்களா? பேசி தான் சிக்கலாகிட்டே இருக்க முதல்ல ஆணவமாக பேசாதீங்க. முதல்ல அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஆணவமாக திமிர்த்தனமாக பேசுறதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சிக்கலில் வந்து மாற்றுறீங்க. இது எல்லா சிக்கலையும் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் வைக்கணும்னா வந்து விஜய் அவர்கள் தலையில் கொண்டு போய் வைக்கிறீங்க. இதே நீங்கள் பதில் யாருக்கு கொடுக்கணும்? அதிமுகவில் வந்து பேசுகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க, திமுகவில் அவதூறாக பேசுகிறாங்க, அங்கே வைங்க. அதை விட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானா யாருன்னா வேணா அந்த தேர்தல் வரைவு அறிக்கை இருக்குது, அதை படிச்சிங்கன்னா சீமானா யாருன்னு தெரியும். உங்களுக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது? உங்களுக்கு தேர்தல் வரைவு அறிக்கைன்னா என்னன்றது அது விளக்கத்துக்கே பெரும்பாடாகும். சீமானா யாருன்னு தெரியணும்னா கேட்டு பாருங்க, அவங்க அப்பங்கிட்ட கேட்டுப்பார், இல்லை உன் தலைவன்கிட்ட கேட்டுப்பார், இல்லைன்னா வந்து வரைவு அறிக்கை இருக்குது, அதை படிச்சிங்கன்னா சீமான் வந்து எப்படிப்பட்டார் வந்து அறிவாளின்றது தெரிய வரும் உங்களுக்கு. இல்லைனா இப்படியே நீங்கள் வந்து புலம்பி வந்து அக்கம்பக்கத்தில் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிக்க தகுந்த வார்த்தை, இது போன்ற வார்த்தைகளை வந்து தொடராமல் இருக்கணும். கட்சி தலைமை வந்து தாவ கழக தலைமை வந்து அறிவுறுத்தணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.